சுற்றி காட்டுறதா. உங்கள் பேர் சார்? என் பேர் ஈரோடு செல்வன். நான் மதுரையிலேருந்து வர்றேன். இந்த கிளினிக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அறிமுகமானது பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் மூலியமாக தான். எனக்கு பல்லுகள்லாம் பார்த்திங்கன்னா அது சிறு வயசுல இருந்தால் ஜெனட்டிக் படியான்றது எனக்கு தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. 2 பல்லு உளுந்துருச்சு, கீழே 2 பல், மேலே 2 பல் உளுந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லெல்லாம் திரும்பி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பல்லு உளுந்தனாலையா சரிவானான்றது எனக்கு தெரியாது. அப்புறம் தான் சரி கம்ப்ளீட்டாக இம்ப்ளான்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தேடும்போது தான் போகிறதுலேயே விசாரிக்கும்போது நாங்கள் மதுரையில் ஒரு சில இடங்களில் விசாரித்த போது பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அப்புறம் என்னடா இது, ஏன்னா நான் மிடில் ஃபேமிலி தான். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்ட்டு 2-3 இடங்களில் தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது சும்மா யூடியூப்பில் அந்த மனசு சொல்லும் பார்த்திங்களா, ஒவ்வொரு இடத்துல தேடினப்போ யூடியூப்பில் தேடினப்போ பார்த்திங்கன்னா தான் மேமோட இந்த வித்யாஸ் எவர் ஸ்மைல் கிளினிக் இது அறிமுகமானோடனே நல்ல ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. நிறைய இது பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்கு நிறைய வாட்சதில். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வந்து ஒரு 20 நான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழ்ந்து போகும்போது ஒரு 40 இது பார்த்ததில் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட 99% எல்லாமே சூப்பர், அருமை, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ஒருத்தவங்களாம் வீடியோ கொடுத்துருந்தாங்க பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. அவங்க செய்த ஏதோ ஒரு தவறுனால தான் திரும்ப ப்ராப்ளம் வந்துச்சு. மற்றபடி ப்ராப்ளமே இல்லை, எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணேன், ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு பேட்டிலாம் கொடுத்தாங்க. நான் நிறைய தேடினேன். ஏன்னா இம்ப்ளான்ட்ன்றப்போ கொஞ்சம் பயம் இருக்கும்ல, எல்லாமே ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னாலே ஒரு ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி தான் இம்ப்ளான்ட்ன்றது பயம் இருக்கும். அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப எல்லாருமே சூப்பர், நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா காஸ்ட் அஃபோர்டபிலிட்டி ஒரு மிடில் பீப்புள்னால அஃபோர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குன்னு கூட வீட்டில் ஃபீல் பண்ணப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்ட பண்ண சொன்னேன், இல்லை சார் இது இம்ப்ளான்ட்டு நல்லா ஃபிக்ஸ் ஆகுனா இது நாள் எடுக்க தான். எப்படி ஒரு மரம் வந்து விதைச்சோன்னே நம்ம என்ன பண்ணுவோம்னா அவசரப்படுவோம் செடி வந்துடணுன்னு. ஆனால் அது வராது, அது இட் வில் டேக் டைம்னு ஆங்கிலத்துக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நேரம் எடுத்துக்கும் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி எடுத்து நல்லா அது செட்டாக தான் சார் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி சரி ஓகே அப்படின்னு பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா அது நாளாக தான் இம்ப்ளான்ட்டுக்கு ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் முறையாக ஃபாலோ அப் பண்ணாங்க. ஃபோன் பண்ணப்போலாம் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த ஃபோன் பண்ணி அவங்களால எடுக்க முடியாமல் பிஸியாக இருந்தப்போ கூட திரும்ப நமக்கு என்ன பண்ணுவோம், அவங்களே ஃபோன் பண்ணி என்ன சார் ஏது சார்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து, அதே மாதிரி வாய்ஸ் மெசேஜ்லாம் நம்ம அனுப்பிச்சோம்னா திரும்ப அதுக்கு உடனே வாய்ஸ் மெசேஜ் ரிப்ளைவும் கொடுத்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. காஸ்ட் அஃபோர்டபிலிட்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி நேச்சர் எல்லாமே ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப மன நிறைவாக இருக்குது சார். ரொம்ப நன்றி சார்.